இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தொடங்கிய போர் 15 நாட்களை கடந்துள்ளது. இதற்கு பதிலடியாக மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கியது. உலக எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய கடல் பாதையான ஹார்முஸ் நீரிணை மூடியது. இதனால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உலக கச்சா எண்ணெய் சந்தையில் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு நாடுகளில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டியுள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை குறைக்க ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை தளர்த்தி 30 நாட்களுக்கு மட்டும் அமெரிக்கா விலக்கு அளித்துள்ளது. சமீபத்தில் அமெரிக்கா இந்தியா இடையே ஏற்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தில் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க மாட்டோம் என இந்தியா வாக்குறுதி அளித்திருந்தது. இப்போது போர் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்கள் மட்டும் ரஷ்ய எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு அனுமதி அளிப்பதாக அமெரிக்கா தெரிவித்தது. இதனை ஈரான் கடுமையாக விமர்சித்து கேலி செய்துள்ளது. ஒரு காலத்தில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டாம் என்று இந்தியா உட்பட உலக நாடுகளை மிரட்டியது அமெரிக்கா. இப்போது அதே ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கிக் கொள்ளும்படி அந்த நாடுகளிடம் கெஞ்சுவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி விமர்சித்துள்ளார். இந்திய செய்தித்தாளில் வந்த கட்டுரையை பகிர்ந்து அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்துமாறு இந்தியாவை மிரட்டுவதில் அமெரிக்கா பல மாதங்கள் செலவிட்டது. ஈரானுடனான 2 வார போருக்கு பிறகு வெள்ளை மாளிகை இப்போது இந்தியா உட்பட உலக நாடுகளிடம் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்குமாறு கெஞ்சுகிறது. போர் காரணமாக எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் அமெரிக்கா திடீரென தன் கொள்கையை மாற்றியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.